நமः. ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். தமிழ் தமிழ் இனிய தமிழ் வல்லுனக்கு ஒரு சென்னாப்புலவர்னு செழுமையான தமிழ் தெரிந்தவர் அப்படின்னு அர்த்தம். செம்மை மொழி அப்படின்லாம் சொல்கிறோம். இரண்டு மொழி, ஒன்று வடமொழி, தென்மொழி. இந்த ஆழ்வார்கள் வடமொழி வேதத்தை தென்மொழியிலே பாடினார்கள். தெம்மாங்கோளம் எப்படி ஒரு உயிர் ஊட்டல்னு பேரு. இந்த தமிழ் மொழிக்கு இந்த ஆழ்வார்கள் பன்னிருவர்கள் அந்த பன்னிசை இசையேற்றும் வல்லார்களாக. அப்படி நாம் ஒரு வைணவத்தை நன்கு பிரகாசப்படுத்த வேண்டும். ஏற்கனவே வைணவம் இருந்தது, இல்லாத இல்லை. ஆனால் நான் 5 நிலம் சொல்லுவோம்: குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நிலத்துக்கும் தேவதைகள் உண்டு. அதிலே முல்லை வனநாதன்னா சொல்லுவான். அங்கே முல்லை புஷ்பத்துக்கு உயர்ந்தவன் திருமால். திருமால் இந்த சம்சாரே மறு காந்தாருன்னு. காந்தாரு மலை பிரதேச பாலைவனத்திலே யாரும் வாழ முடியாது. அதனாலே அதை விட்டுட்டு, அதனால தான் நானிலவும் தான் வாழ நான்மறைகள் தான் வாழ மாநகரின் மாறன் மறை வாழனர். இங்க மாநகரின் மாறன் மறை. அவர் என்ன சொன்னார்? தொண்டருக்கு அமுதுன்னு சொன்னேன் சொன்மாலைன்னு சொன்னார். இது அமுது, திவ்யம் அமுது. திவ்யம்னா திவ்யம் சற்று. அந்த எம்பெருமானை பார்ப்பதற்கு, அதான் அந்த சுவாமி தேசியன் காண்பனவும் முறைப்பனவும் மற்றொன்றி கண்ணனையே கண்டு வைத்த கடிய காதல்னு சுவாமி தேசியன். எங்கே போனோம்? சுவாமிகிட்ட போனோம். அங்கே பொய்கமொழி பூதத்தார் வேயாழ்வான்னு சொல்ல போற. அங்கே மால் மால் அப்படின்னா ஜாமோகன் எம்பெருமான் இந்த பக்தரிடத்திலே மோகித்து இருப்பவன் அர்த்தம். மால். அதனால திருமால் லக்ஷ்மியோடு அவன் மோகித்து இருக்கிறான். அவன் நம்மிடத்திலே மோகித்திருக்கிறான். அதனால்தான் திருமால் திருமால் பேர். அதனால்தான் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை நமக்கு வேதத்தில் இருந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக தெல்லிய தமிழே நமக்கு அறிவித்தவர்கள் நம் ஆழ்வார்கள். அதனால்தான் ஆழ்ந்து நைந்து கசிந்து உருகி ஆழ்வார்கள் எம்பெருமானை பாடினார். அதனால்தான் நம்பெருமான் எம்பெருமான், எம்பெருமான் நம்பெருமானான், நம்பெருமான் எம்பெருமானார் பாஷைக்காரர் ஆனார். அந்த பாஷைக்காரர் தான் இதெல்லாம் நமக்கு தொகுத்து வகுத்து விழுப்பொருளை நமக்கு யார் நாடு நகரவும் நன்கறிய நமோ நாராயணா வென்னும் நாமுன்னர். அந்த பிள்ளை தமிழ இந்த நாராயணம். ஏன்னா இந்த கீதம் தான், கீதம் கானம் இமய சமையனர். இந்த மொழி ரொம்ப முக்கியம். அதுக்கு சங்கீதம் முக்கியம். அந்த சங்கீதத்துக்கு முதல்ல எதிரானா இதுதான் முக்கியம் சொல்லி அதுல வேதே ராமாயணே செய்வ புராணே பாரதே கதா ஆதோ மத்தியே அந்தேக ஹரி சர்வத்திர கீயத்தேன. ஹரி சர்வத்திர கீயத்தேன. இந்த அந்த நமோ நாரணமே இருக்கிற நாரம் அயனம் நாராயணம். நமக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் நாராயணன். அந்த தத்துவத்தை எல்லாரும் அறிய வேண்டும்
அதுதான் அதுதான் உயர்ந்த தத்துவம், அதுதான் பரம்பொருள், பழமையான பொருள். அதான் சொன்னார், ஏக வேதவிதா விப்ராக, ஏக அத்தியாத்ம வேதாந்த வல்லுநர்களும் வேதம் அறிந்த பகவர்களும் வேதாந்தம் தெரிந்த வல்லுநர்களும் கிருஷ்ணன் தான். அதனால தான் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன். ஒவ்வொரு அர்ச்சாவதாரத்திலையும் எம்பெருமான் பிரதிஜை பண்ணான், பல அவதாரம் செய்தான். அந்த பல அவதார ரகசியங்களை நமக்கு ஆழ்வார்கள் தெல்ல தெளிவாக காட்டுகிறார்கள். அதான் சொன்னது, எப்பறம் என் நெஞ்சில் இருந்து எம்பெருமான். இந்த ஆழ்வாருக்கு எம்பெருமான் என பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம்னு சொல்றோம், கண்ணால் பார்ப்பது. எல்லாரையும் கண்ணால பார்க்க முடியாது. யோகிகளுக்கு பிரத்யக்ஷம் உண்டு. யோகிகளுக்குன்னா முனிவர்களுக்கு, கரை கண்ட ஞானியர்களுக்கு ஒரு பிரத்யக்ஷம் உண்டு. எம்பெருமான் ஆவிர்பவிப்பான். ஆகையினாலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் திருவுள்ளத்திலே ஆழ்ந்து அந்த இயற்கை உண்ணும் சோறும் பருவநீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனர். இதுதான் நமக்கு தெரிவித்தார்கள். இந்த பக்தி எப்படி பக்தி? சத்தனாயும் ஒருத்தர் சொன்னார், டாக்டர் சார், இதுல இந்த சமயத்துல பக்தி தான் பிரதானம். வைணவ சமயத்திலே பக்தி அதுல ஆழ்ந்து இருக்கணும். அப்படி இருக்கச்ச இதுல யாரும் இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. அது எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. அது எதுக்கு தகுந்தவர்கள் அது இது பண்ணணும். அதுதான் 4 வழியை வகுத்தார்கள். நான்மறை வியாசர் வகுத்தான். அந்த வகுத்தலை ஆரங்கமாக்கி அதுல எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையினாலே இனிமையான இனிய தமிழிலே, பைந்தமிழிலே, செந்தமிழிலே நமக்கு நல்வழி நாட வேண்டும் என்பதற்காகவே ஆழ்வார்கள் அவதரித்து இந்த ஒரு பக்தி மார்க்கத்தை அவதரித்தார். இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆறாவதே அடியேனுடனும் நின்பால் அன்பாயேன்னு ஒரு தேசாட்டனம் தேச யாத்திரைன்னு போனோம். அந்த தேச யாத்திரையில போது எப்பவுமே சிலது நிறைய, இப்போ தொல்காப்பியர்னு சொல்றோம். அந்த தொல்காப்பியர் அந்த தமிழ் இலக்கணத்தை எப்படி கற்றுக்கொண்டார் என்ன, ஐத்திரம் வியாகரனை தெரிந்து கொண்டு அவரை இயற்றினார் என்று அவருடைய சீடரான 14 கணக்கு சித்தர் அவர் சொல்கிறார். இன்னைக்கும் அந்த சொல்ற முக உரையிலே, தெளி உரையிலே தெல்லிய உரையாக இருக்கிறது, நீங்களும் பார்க்கலாம். அதனால மொழி பற்று நமக்கு வேண்டும். அந்த மொழி பற்றிலே நாம் வாழ்கின்ற தேசகாலம் சங்கீர்த்தியன்னு சொல்லக்கூடியதான நாம் வாழ்கின்ற வள்ளலாக இருந்தவர்கள், வாழ்வதற்கு வள்ளலாக இருந்தவர்கள் ஆச்சாரிய பெருமக்கள், ஆழ்வார் பெருமக்கள். அப்படி இருந்த அந்த தமிழை வளர்த்த பெருமை அவர்களுக்கு உண்டு. எப்பேற்பட்ட தமிழ்? 4000 திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் செஞ்சொலிகால்னு சொல்றாங்க. இனிய தமிழ் அமுது, யாருக்கும் கிடைக்காத ஒரு, இதுல ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும். பக்தியில் ஈடுபட்டவர் தான் பக்தியின் மனம் தெரியும். அது அபிஷேகர வகுப்பாதான் ஒரு பஜகோவிந்தத்தில் சொல்ற, துகுஞ்சிகரனே நகி நகி லட்சதி துகுரிஞ்சிகரனே அப்படின்ற வியாகரண வாய்ச்ச கிராமர் காலத்திருந்தால ரட்சணம் பண்ணாது. மூடமதிகளா, ஊடமான பக்தியோடு இருங்க அப்படின்னு. பக்தி தான் முக்கியம், பக்தி தான் பக்தி. அதான் நெறி வெறி குறி, நெறி வெறி குறி, அது சரியா இருக்கணும். அது அதிலே வைணவத்திலே அந்த நெறி ஒன்று. மதம்னா 3வது சம்ஸ்கிருதத்தில் 3வது மதம் கூடாது. நமக்கு 6 எதிரிகள் உண்டு. காம குரோத லோப மோக மத மாத்சரியம்
இந்த ஆறு இருந்தால் எம்பெருமானை அடையவே முடியாது. எம்பெருமானை அடைவதற்கு இந்த ஆறும் உடனும். இதெல்லாம் விட்டுதான் பரம ஆன்ம நிலையை பெற்றார்கள் ஆழ்வார்கள். அதனால்தான் எப்பவும் ஆழ்ந்த விசாரம், ஆண்டவனை ஆழ்ந்து விசாரம் செய்து அவனுக்கு தொண்டு, அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து அதுவே எனக்கு அடைய வேண்டிய நிலை என்று அறிந்தார்கள். அப்படி வழி வந்த நாம் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த தினம் தினம் திவ்ய பிரபந்தம், தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் என்ற செய்தியை நன்கு கேட்டு நல்வழி நாடுவதே நம்முடைய கடமை. ஏன்னா இந்த ஸ்ரோத்திரம் சுதே நைவ நகுண்டலேன, நல்வழி ஸ்ருதி ஸ்ருதின்னு பேரு. காது எதுக்குடான்னா நல்லதை கேட்பதற்காக. அப்போ நல்லதை கேட்டால் அதுக்கு தான் ஔவையார் என்ன சொல்றா பாருங்க, நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லாறு சொல் கேட்பதும் நன்று நன்றுன்னா. அதனால எம்பெருமானுடைய நாமம் நல்லது. அதனால்தான் நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணா. அவன் என்ன சொல்றான், பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சாந்தவெண்ணும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவெண்ணுரைப்பார் நமோ நாராயணா என்று அப்படின்னா. எப்பவும் அவன் நாமத்தை சொல்ல வேண்டும். அவன் நாமத்தை சொன்னால் நமக்கு எல்லாவித தத்துவம் என்ன, சித்து அச்சித்து ஈஸ்வரன் தத்துவம் என்ன, ஹிதம் பக்தி பிரபத்தி என்ன, புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோட்சங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் எப்படி நமக்கு ஆழ்வார் மூலமாக நமக்கு இந்த 12 ஆழ்வார்கள். அதிலே முக்கியம் பாட்டுக்குறைய பழையவர் மூவர் தம்மருடான். இந்த முதலாழ்வர்கள் மூவர்களாலும் இது வெளிக்கொணரப்பட்டு அதுவும் அகஸ்ய தேவிதமான தமிழ் பாஷையிலே அதை எம்பெருமான் பேரிலே கவிஞர் கவி செய்யப்பட்டு ஒரு மானுடன் பாட கவியை நல்லெண்ணர். அதனால எம்பெருமானை பாடுவது ஒருத்தர். அவர் பாருங்க, 2 பேர் விளக்கேற்றினார். ஒன்று ஞான விளக்கு, ஒன்று ஏன்னா பெருமாளுக்கு ஜோதி ஜோதிஷே நமகான்னு ஒரு நாமம். 3 வண்டு போக்யம் போக்தா பிரேரித்தான்னு. இங்க ஆன்மா ஒரு ஜோதி, அத ஜோதின்னு ஒரு தத்துவம் உண்டு. ஹிருதய சேதேன்னு பேரு. இதுல ஆன்ம சக்தியை, அதனால்தான் எப்பொருள் யார் யார் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு. மெய்ப்பொருள்னா ஆன்ம ஞானம் அர்த்தம். மெய்மையான ஞானம் இல்லை இங்க. மெய்னா ஆன்மான்னு அர்த்தம். ஆன்மறிவு ஞானம் வேண்டும் அப்படின்னு நமக்கு வள்ளுவ பெருந்தகை தெரிவித்தார். அதையும் முன்னோடியானவர்கள் ஆழ்வார்கள், அவர்களுக்கும் முன்னோடியானவர்கள் ஆழ்வார்கள். அவர் நமக்கு தெரிவித்தார். அன்பை தகடையானார். கடைசியில் நம்ம என்ன பண்ண, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். யாரும் ஏன்னா விக்னோஸ்ரீ நாராயணி, பிராட்டி இல்லாத பெருமான் இல்லாத, பெருமான் இல்லாத பிராட்டி கிடையாது. அதனால திருக்கண்டேன். அதான் சுவாமி தேசிகன் அந்த ஒரு எழுத சொன்னார், காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்று நீ. காண்பனவும் நாம் என்னென்ன பார்க்க வேண்டியது எதுனா எம்பெருமானதை பார்க்கணும், எம்பெருமானை பேச வேண்டும். நாம் எதுக்காக இருக்கணும்னா, நாக்க கிக்வே கீர்த்தே கேசவம் முரளிக்கும் சேதோ பஜஸ்ரீதரம்னு நாராயண நாமத்தை சொன்ன கேசவா ஸ்ரீதரா மாதவா மதுசூதனா என்று அவன் நாமங்களை பாடுவதற்குத்தான் இது இருக்கிறது, அவனை பார்ப்பதற்கு. ஏன்னா அவன் அவதாரம் செய்த காலத்திலே நாம் இல்லை. எல்லாருக்கும் போக்கியமாக இருக்கப்படுவது இந்த அர்ச்சாவதாரமே. அவதாரங்களிலே சிறந்தது, மிகவும் சால சிறந்தது, தொழுவும் நன்று. அதனால்தான் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். உயர்வரன் ஆழ்வார். உயர்வர இவனை காட்டிலும் உயர்ந்தவன் ஒருவன் இல்லை. எம்பெருமானை காட்டிலும் ஆத்மா, அந்தராத்மா, பரமாத்மா
என்று சொல்லக்கூடியதான சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் இவன் ஒருவனே உயர்ந்தவன் என்ற தத்துவத்தை நமக்கு தெரிவித்தவர்கள். அதனால்தான் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னார். இதுக்கெல்லாம் மூலபூதமாக ஒரு பாசுரத்திலே ஆழ்வார் சுவாமி தேசிகன் பிரபந்தசாரம் என்ற நூலிலே தெரிவிக்கிறார், பட்டியல் எழுகிறார். செய்ய தமிழ் மாலைகளை நாம் தெரிய ஓதி தெரியாத மரநிலங்களை தெளிகின்றோமே. அதுக்கு முன்ன ஆழ்வார்கள் என்னென்ன ஆழ்வார்கள்? பொய்யமணி பூதத்தார், பேயாழ்வார் அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்தை அதை சொல்ற. பொய்யமணி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் பாணநாதன் தொண்டரடிப்பொடி மணிசி வந்தசோதி வையமெல்லாம் மறையிலங்க வாழ்வேரேந்தும் மங்கையர்கோள் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெரிய ஓதினர். தமிழ் மாலை, பூமாலை, பாமாலை, தமிழ் மாலை. ஏன்னா தமிழ்ல எழுத்து, சொல், அடி, சீர், தலைலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி பாக்கள் விருத்தம் சந்தஸ்ன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல பிரசோடின்னு வேற சொல்லுவோம். அப்படின்னா இருக்கச்சே விருத்தம் விருத்தம் இல்லாத இருக்கணும். ஆசிரியப்பா, ஆசிரியத்துறைப்பா, வெண்பா, குரல்பா, அந்த மாதிரி பல எண்கள் சீடு விருத்தம், பல விருத்தங்களிலே விருத்தம் இல்லாமல் தமிழ் மொழிகளுக்கு அந்த இலக்கண வல்லுநர்களாலே எப்படி சொல்லப்படுமோ அந்த மாதிரி எந்தவித ஒரு இது தப்பின்றி பாடின பெருமை இந்த ஆழ்வார்களுக்கும் உண்டு. ஏன்னா இதுக்கு முன்ன நாயன்மார்கள் உண்டு, அதனால ஆழ்வார்களுக்கு உண்டுன்னு சொன்னாங்க. வேற எதுவும் இல்லை, ஆழ்வார்களுக்கே உண்டுன்னு சொல்லக்கூடாது, ஆழ்வார்களுக்கும் உண்டு. ஏன்னா அப்படி தமிழை காப்பாற்றின பெருமை உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒண்ணும் அடியோங்கள் வாழ்வுன்னு, எங்கள் வாழ்வு ஆழ்வார் வாக்கும் வாழ்வுன்னு. எங்க வாழ்வு ஆழ்வார் வாக்கும் வாழ்வு, ஆழ்வார் வாக்கே தான் எங்கள் வாழ்வு. அடியோங்கள் வாழ்வு நம்மளுடைய எல்லாரும் வாழ்வு அடியோம். அதுதான் தொண்டர் தொண்டர் தொண்டன் செலவு பண்ண. அப்படி அந்த திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அளித்த பெருமை ஒவ்வொரு நாம இதெல்லாம் நம்ம காரியம் எதுக்கு செய்யனா ஸ்ரோத்ரம் சுதே தானேன பாணிர் நது கங்கனேன். காது எதுக்குறா இருக்குன்னா குண்டலம் போடுறதுக்கு இல்லை, நல்ல விஷயங்களை கேட்பது. இந்த மாதிரி பெரிய மகான்கள் நமக்கு பெரியோர்கள் நமக்கு சொன்ன விஷயங்களை ஆழ்ந்து தாழ்ந்து பணிந்து அப்படி அந்த விஷயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ விருப்பம், அப்ப வெகுளி போகக்கூடாது, அவ தான் வேணும். அடுத்தது வெகுளின்னு வா, அது வேண்டாம். நமக்கு அவானா விருப்பம் இருந்தா போதும், அதுதான் வெகுளின்னு. அடுத்த ஸ்டெப் அது வேண்டாம். நமக்கு அவன் விருப்பம் தான் வேண்டும். என்ன விருப்பம்? அவனை நாடுவது, அவனை பாடுவது. அவனை நாடுவது யாரை? எம்பெருமானை நாடுவது, எம்பெருமானை பாடுவது. அதுல தான் அவா விருப்பம் வேண்டும். அதுக்கு நாம் ஆழ்வார்கள் வகை செய்தார்கள். விழுப்பொருள் யார் என்ற நமக்கு விழுமிய ஈசனாக இருந்தவர்கள் ஆழ்வார்கள். அப்படி பகுத்து தொகுத்து வகுத்து இந்த விழுப்பொருளை நமக்கு காட்டுகிற பெருமை ஆழ்வார்களை சேரும். அதான் சொன்னார், உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தவிதான் பரம் சென்று சேர் வடவேங்கட மாமலை ஒன்றுமே நம்பினை ஓய்வேன். வினை நமக்கு பிராரப்தம், ஆகாமி, சஞ்சிதம், மூன்று வித பாபங்களையும் ஒழிக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருநாமம். அவயவ சௌந்தரியம், சமுதாய சௌந்தரியம், அவனுடைய திருவடி என்ன, எல்லாமே நமக்கு அடைய வேண்டிய வஸ்து என்ற விஷயங்களை நமக்கு தெரிவித்தவர் இந்த ஆழ்வார்கள். அதனால்தான்
பகவத் அனுபவ ஜனிதர் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவனிடத்திலே ஆழ்ந்த பக்தியை உடையவர்கள் ஆழ்வார்கள். ஆண்டவன்ல பல மாற்றம் இருக்கு, அது நமக்கு தேற்றம் இல்லை, ஊற்றவும் இல்லை. நமக்கு எடுத்த ஆண்டவன் எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் நாராயணன் என்ற பரம்பொருள். இதுதான் ஆழ்வார்கள் போனார். ஆழ்வார்கள் வழி இப்படிதான். அதுல முதலாழ்வாரான நமக்கு வழிகாட்டியாக ரோடு போட்ட பக்திக்கு, அந்த வைணவத்துக்கு ஒரு பக்திக்கு ஒரு ரோடு போட்டார். அப்புறம் மீதி எல்லாரும் ரோடு போட்டான். ரோடு போட்டால் நம்ம நடந்து போகிறதுக்கு சௌகரியமா இருக்கு. மீதி பேர்லாம் நடைபயணத்தை நமக்கு அறிவித்தவர் நம்மாழ்வார். அவர் நடை பகவத் பக்தியிலே அவனை நாடுவதற்கு தோழியாகவும் தாயாராகவும் அப்படிலாம் தன்னை நாயக பாகமாகவும் அப்படிலாம் சாஸ்திரங்களிலே அந்த தண்டி அலங்காரம்னு ஒன்று தமிழ்ல, சம்ஸ்கிருதத்திலே இருக்குன்னா பரதமுடி நாட்டிய சாஸ்திரம்னு உண்டு, காவிய சாஸ்திரங்கள், காவியம்னா என்ன, ரசம்னா என்ன, அந்த மாதிரி எல்லாத்திலையும் ரசம் உண்டு, நவரசம் உண்டு, 6 அறுசுவையும் உண்டு. எப்போ இந்த சுவை இருந்தால் அறுசுவை, இது இல்லாத அறுசுவை வேண்டாம். அதனால்தான் பாரதியார் பண்ண கண்ணன் என் காதலி, கண்ணன் என் அம்மா, கண்ணன் என் நண்பன், அப்படியெல்லாம் தன்னை பாடினார். இதுக்கெல்லாம் மூலபூத்தர் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள். அதனால்தான் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம் அந்யாபதேசம் சுவாபதேசம்னு சொன்னார். தன்னை பிறராக பாவித்து தன்னை தோழியாகவும் தாயாகவும் தலைவியாகவும் பாடப் பெறுவதுதான் இதெல்லாம் அந்யாபதேசம் என்று சொல்லுவோம். அப்படி தன்னை பாடி பரவசம் அடைந்து இதை மக்களும் நல்வழி நாட வேண்டும், நன்மக்களுக்கு நன்மங்கலம் ஏற்பட வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த பெருமை ஆழ்வார்களை சாரும். இந்த பக்தி தான் பக்தி முக்தி ரக்தி சக்தி. பக்தி நமக்கு எப்படி, எதுக்கு சக்தி தான் முக்கியம். அவர்களுக்கு விருப்பப்படி ஏதோ கோண கோவிந்தாண்டு நமக்கு தெரிஞ்சது. ஆனாலும் அது ஒரு குருமுகமா படிச்சுக்கலன்னா நல்லது. புஸ்தகம் இருக்குன்னு குருவருள் இல்லைன்னா திருவருள் கிடையாது. அதனால குருவருள் முக்கியம். அதனால தான் நாங்கள் தனியாக சொல்லுவோம். அதனால தான் லக்ஷ்மி நாத சமாரம்பம். ஏன்னா கீதாச்சாரியன் எம்பெருமானுக்கு பேரு, அவன் தான் ஆச்சாரியன். ராமன் இல்லாத திருமாளிகை இருக்கும், ஆனால் கண்ணன் இல்லாத திருமாளிகை கிடையாது. ராமன் இல்லாத 10 அவதாரம் இருக்கா பெருமாள். மொத்தம் 32 அவதாரங்கள், அதுல 10 அவதாரம் சிறந்தது. அதுல சிறந்ததுல மீதி எந்த பெருமானும் இல்லாத இருப்பா, ஆனா கண்ணன் இல்லாத திருமாளிகை கிடையாது. ஆனா பக்தியை தெரிவிக்கிறார் வாரம் சுவாமி தேசிகன் போனோம். விக்ரேது காமா கிலகோபகன்யா முராரி பாதார்ப்பண சித்த விருத்தி தத்யாதிகம் மோக வசாதவோச்சது கோவிந்த தாமோத ரமாதவேதி. அதனால பன்னீர் நாமம் என்ன ஆழ்வார் இந்த பிரம்மோத்சவத்தில் கூட பாகசாராதனம் பன்னீர் நாமத்தை சொல்லி பண்பா அவன் திருவடியை அடைய வேண்டும் என்று பறக்க பேசினார்கள். பாமாலையினாலே பூமாலை சூட்டினார்கள். பாமாலை தான், பான்னா பாக்கள், பா பாவை பா பலவித அர்த்தங்கள் உண்டு. அதிலே பார்மகள் வணங்கும் பாவைகளாக, ஏன்னா எம்பெருமானை பற்றி அவர்கள் நைந்து பேசும் பொழுது பலவித கருத்துக்கள், பலவித நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போகும். ஏன்னா குழந்தையை பார்க்கும் பொழுது கோடி துன்பம் குழந்தை இடத்திலே என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு கட்டத்திலே ஒரு ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து படிக்கும் பொழுது அதோடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணும் பொழுது நம்முடைய துன்பங்கள்லாம் காண முடியாது. அவ்வளோ
அந்த துன்பத்தை போக்கக்கூடியது அவருடைய திவ்ய பிரபந்தம், ஆழ்வாருடைய பாசுரம். அந்த பாசுரம் எப்பேற்பட்டு எம்பெருமானை பற்றி பாடியதின் காரணத்தினாலே நமக்கு பண்டென்று பட்டினங்காப்பின்றார் சுவாமி பிள்ளைத்தமிழ். பண்டு அன்று பட்டினங்காப்பி, பட்டினா கிராமம், பட்டினா ஜீவராசிகள், பல அர்த்தங்கள் உண்டு. அதெல்லாம் காக்கக்கூடிய பெருமை எம்பெருமானுக்கு உண்டு என்று ஆழ்வார்கள் பேசினார்கள். மேலும் இவை 4000 அடியோங்கள் வாழ்வினர். நாமெல்லாம் வாழ்வதற்கு ஒரு ஆதாரபூதமாயிருப்பது அந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லி, வைகமன் பெய்கபூதம் பேயாழ்வார், மைகையர்கோன் மகிழ்மாறன் மதுரகவிகள், பொய்யில் புகழ் கோழியர்கோன் விட்டு சித்தன், பூங்கோதை தொண்டரடிப்பொடி வானாழ்வார், ஐயன் அருட்களி என் எதிராகர் தம்மோடு ஆரிரவர் ஓரொருவர் அவர்தான் செய்ய துய்ய தமிழ் 24 வாட்டின் துறை 4000 அடியோங்கள் வாழ்வே. இந்த 4000 நாம் வாழ்வதற்காக, அதை நாம் படித்த எல்லாவித செல்வங்களும் நமக்கு வேண்டுவது என்ன? ஐஸ்வர்யம் என்ன? எம்பெருமான் திருவடி. அதுக்கு தர்ம அர்த்த காம மோட்சம். மோட்சம் எம்பெருமான். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடிவரோடு இருந்தமையினர் ஆழ்வார். அதனால நமக்கு அந்தமில் பேரின்பம் பெருவீடுதான். அவனும் ஒவ்வொரு எம்பெருமானே தன்னுடைய நெஞ்சில் நிறைய புகுந்தான். அவன் நிறைய புகுந்து இந்த மாதிரி பேச வச்சார். எம்பெருமானை பற்றியே ஆழ்வார்களை பேச வச்சார். எல்லா ஆழ்வாரிடத்திலே ஒரு பிரத்யட்சமாக தோன்றி எம்பெருமான் தோன்றி அவனை பற்றியே பேச வைத்தார். அதுதான் யோகிஜ பிரத்யட்சம். யோகிகளுக்கெல்லாம் அது மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். நீங்களும் அதே நினச்சி வந்து உங்களுடைய கண்ணன் பேசுகிற மாதிரி வரும். 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடி ஆடி பழமறையின் கீதம் கேட்டுனர் சுவாமி. பழமறையின் கீதம் கேட்டு. அதனால தான் சுவாமிக்கு ஒரு தனி திருநாமம் ஆழ்வாருக்கு உண்டு. வேதம் தமிழ் செய்த மாறன். வேதம் தமிழ் செய்த மாறன். இந்த 6 அங்கம் 4 வேதம். அப்போ இந்த 4 வேதங்களையும் தமிழ் செய்த பெருமை. அதனால்தான் சகசிரசாகோ உபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேதசாகரம். அந்த வேதசாகரம் அவர் எப்பேற்பட்டவர்? சர்வார்த்ததம், எல்லா விதையும். பக்தாமிருதம் அவருடைய தனியிலே பார்க்கணும். பக்தாமிருதம் பக்தர்களுக்கெல்லாம் அமுதம். அதனால்தான் சொன்னேன் தொண்டருக்கு அமுதம்னு சொன்னேன்னு சொன்னாரு. அதனால இங்கே 6வது யோகி பக்தி ஆயிட்டார், பக்தி நிஷ்டர் ஆயிட்டார். நாதமணிகள் அழகா யாத்திரை போயிட்டு வந்துட்டு இருக்க. யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு அங்க அந்த திருக்குழந்தை எம்பெருமானை செவிக்க போச்சு, உள்ள நுழையிச்சு. இங்க 6வதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. குருகூர் சுடகோபன் சொன்ன இவை 1000 குடும்பல்லார் அப்படின்னு சொல்லிச்சு. அசைவில் அவசர தலைவா ஆதி பெருமூர்த்தி காணவராயே விண்ணும் மண்ணும் மகிழவே. ஒன்று ஒவ்வொரு பாசனமும் அவ்வளோ ஆச்சரியம். குழாங்குழலும் கூடியாடி கூடி நின்று ஆடுவினேன்ற குழாங்களும் பாடி ஆடி. ஏன்னா குழாங்கள் தான், சங்கம் தான் முக்கியம். சங்கம் தான் சங்கம் நற்சங்கம். அதனால தான் அவர் சமரச சன்மார்க்க சுத்த சங்கம். சமரச சுத்த சன்மார்க்க சுத்த சங்கம் சங்கம்னு கூட்டம் எல்லாம் சம்ஸ்கிருத வேர்டு. சமரசம்ன்றது சமஸ்கிருதம், சன்மார்க்கம்ன்றது சம்ஸ்கிருதம், சுத்த சங்கம் எல்லாமே சம்ஸ்கிருதம். அதுதான் தத்பவம்னு சொன்னேன். ஒரு மொழியை கம்பேரிட்டிவ் பைலாலஜியில் போட்டு இந்த மாதிரி ஒரு தத்பவம் தத்சமம் தத் சாதிருஷ்யம்னு
கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜில் வாசிக்கணும், லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜெலாம் வாசிக்கணும். அதில் தத்பவம் தத்சமம் தத் சாதரிசம்னு சொல்லுவோம். அப்போ இவர் பாருங்க, சமரசம். என்ன சமரசம்? நாம் வைணவன் அப்படின்னு ஒரு சமரசம். எல்லாரும் பார்த்தோம் வைணவன் வைணவன் நினைக்கணும். ஏன்னா ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிக்க புனப்புனா இதமேதும் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதான. வியாசர் பலவித புராணங்கள், மொத்தம் 108 புராணங்கள், அதில் 18 புராணங்கள் முக்கியம். அதில் பரபுராண தேவி பாகவத ஸ்கந்த புராணம் பண்ண எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்றது தெரியுமா? ஆலோட்ய சர்வசாஸ்திராணி, வியாக்கரணம், கிராமர், என்கொயரினா மீமாம்சா, தர்க்கம் என்ன, வித்யாசேஷா சதுர்தசன்னு சொல்லக்கூடிய 6 அங்கம், 4 வேதம், 6 அங்கம்னு சொல்லி அதுக்கப்புறம் மீமாம்சா, நியாய விஸ்தரம், நியாயசாஸ்திரம் என்ன, புராணம், தர்மசாஸ்திரம், வித்யாசேதா சதுர்தசன்னு 14 சாஸ்திரங்களும் இருக்கு. எதை நான் வகுத்து தொகுத்தாலும், எனக்கு முன்ன ரிஷிகள் பண்ணினாலும் அதில் முக்கியமாக கருதப்படுபவன் எம்பெருமான். உணர்விலும் உம்பரிலும் ஒருவனாக இருப்ப. உம்பர்னா உம்பர் பூமான், உம்பர்னா தேவாதி தேவன். அதனால தான் ஆண்டாலும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளையிலும் பவன். தேவாதி தேவனான நாராயணனே பரம்பொருள் என்ற தத்துவத்தை நமக்கு வெளிக்காட்டியவர்கள் ஆழ்வார்கள். அதனால்தான் இவன் 4000 அடியங்கள் வாழ்வு தெரியாத மரநிலங்கள்னு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணணும். படிக்க படிக்க பாடம். நாம் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ண நமக்கும் எம்பெருமான் ஒரு அனுகிரகம் பண்ணுவான். ஒரு புது கருத்துக்களை, இடைச்செறிகள் இல்லாத, அப்படி நாம் சொல்ல எதுக்கும் விழுப்பொருளை மறுக்க ஒண்ணாத சொல்லணும். எல்லாரும் ஏற்கக்கூடியதாக இருக்கணும். அதை இன்னொருத்தர சுணக்கம் வைக்கும்படி இருக்கக்கூடாது. அது நன்னா இருக்கணும், எல்லாரும் ஏற்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி சொல்லதுதான் அது ஆட்சி மீட்சியாக இருக்கும். அது காட்சி பொருளாக இருக்கும், மாட்சியாகவும் இருக்கும். அப்படி இருக்க வேண்டியது அப்பேற்பட்ட மொழியிலே, அவ்வாறு மொழியிலே நமக்கு மொழிந்த பிரபந்தம் இது. அந்த பிரபந்தத்தை மனத்தாலும் நாம் வாயினாலும் சொல்லினால் சொல்லப்படும் பொருள் நீ. அப்படி பலவிதங்கள், ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய அனுபவம் பலவிதமாக இருந்தது. அதை நாம் நன்கு வாசித்து பொழுதை போக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். கவிதார்த்த சிம்மாய கல்யாண விருதாரன் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த